செய்திகள் தொடர்கின்றன. கிரேக்க நாட்டில் கப்பல் தொழிலாளர்கள் 48 மணி நேர வேலை நிறுத்தம் தொடங்கியதை அடுத்து கப்பல்கள் அனைத்தும் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ் நாட்டில் அரசு கப்பல் பணியாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இதற்கு கப்பல் பணியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இன்று முதல் 48 மணி நேர வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ளனர். இதையொட்டி அங்குள்ள பிரயாஸ் துறைமுகத்தின் மீன்பிடி படகுகள் உட்பட வர்த்தக கப்பல்களும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டன. பெங்களூருவில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியின் இன்றைய முதல் ஆட்டத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரின் இன்றைய முதல் போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது. மைதானத்தில் மின்சார கோளாறு காரணமாக ஆட்டம் துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. பின்னர் அவை சரி செய்யப்பட்டதை அடுத்து கொல்கத்தா அணி பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர்களாக களமிறங்கிய கௌதம் காம்பீரும் கலீஸும் நிதானமாக ஆட்டத்தை துவக்கினர். 22 ரன்கள் எடுத்திருந்த போது கலீஸ் அவுட் ஆனார். பின்னர் காம்பீரும் அவருடன் ஜோடி சேர்ந்து டிவி வில்லியர்ஸும் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தனர். சிறப்பாக ஆடிய காம்பீர் 64 ரன்கள் எடுத்திருந்த போது அவுட் ஆனார். இதைத் தொடர்ந்து டி வில்லியர் 44 ரன்களுக்கு அவுட்டாக அடுத்து வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் அவுட்டாகி பெவிலியன் திரும்பினர். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் கொல்கத்தா அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 165 ரன்கள் எடுத்தது. இதைத் தொடர்ந்து 166 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணியின் வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். அதிகபட்சமாக வினய்குமார் 25 ரன்களும் வெட்டோரி 20 ரன்களும் எடுத்தனர். இதனால் 20 ஓவர்களில் பெங்களூரு அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 123 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 42 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய லட்சுமிபதி பாலாஜி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்திய ராணுவ தலைமை தளபதி வி.கே. சிங் மீது முன்னாள் ராணுவ தளபதி தேஜிந்தர் சிங் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். பன்றிக் காய்ச்சலை தடுப்பது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கொலை வழக்கு தொடர்பாக முன்னாள் திமுக அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் இன்று கைது செய்யப்பட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் வரதராஜன் இன்று காலமானார். அவரது உடலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.